السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய சர்வ அதிகாரமும் படைத்த ஏகவல்ல இறைவனொருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நவர்களது வழிமுறைகளை அனுதினமும் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இறைவனால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை இறை தூதர் நபிகளார் காட்டிய நபிவழி அடிப்படையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நன்னோக்கத்திலே நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கொழும்பி இருக்கிறோம். பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்திலே ஏராளமான படைப்புகளை படைத்து வைத்திருக்கின்றான். அந்த இறைவன் படைத்த படைப்புகளிலேயே மிகச் சிறந்த ஒரு படைப்பாக இறைவன் கூறுவது இந்த மனித படைப்பை தான். மனிதர்களை தான் இறைவன் படைத்த படைப்புகளிலேயே மிகச்சிறந்த ஒரு படைப்பாக இறைவன் கூறுகின்றான். அந்த மிகச்சிறந்த படைப்பை இறைவன் எந்த அடிப்படையிலே படைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அனைவரையும் ஒரு சம அளவிலே இறைவன் படைக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு சில நிறை குறைகளை ஏற்படுத்தி, ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி, அந்தஸ்துகளில் உயர்வை தாழ்வை ஏற்படுத்தி தான் இறைவன் மனிதர்களை படைத்திருக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா, ஒரு மனிதர் இருப்பாரு, அவர் செல்வத்துல ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு செல்வந்தராக இருப்பாரு. அதே சமயத்துல அவருடைய அன்றாட தேவைகளுக்கு, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைக்கு கூட அந்தந்த நாளில் கஷ்டப்பட்டு உழைத்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலையிலே ஒருவர் இருப்பார். அது மாதிரி சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய நிலைமையில, உண்பதற்கு உணவில்லாமல் மற்றவரிடத்திலே யாசகம் கேட்கக்கூடிய அளவிற்கு வறுமையிலே தள்ளாடக்கூடிய மனிதர்களையும் இறைவன் படைத்து இருக்கின்றான். அது மாத்திரமல்லாமல் ஒரு சிலருக்கு நோயை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், ஒரு சிலரை ஆரோக்கியமாக படைத்து வைத்திருக்கின்றான். இப்படி மனிதர்களில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களையும் இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி தான் படைத்திருக்கின்றான். பேசக்கூடிய மொழியாக இருந்தாலும் சரி, பிறந்திருக்கக்கூடிய இனமாக இருந்தாலும் சரி, வாழக்கூடிய பிரதேசமாக இருந்தாலும் பல பிரிவுகளை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த பிரிவுகள் எதற்காக என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, யா ஐயுஹன் நாசு, மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸகரி வ உன்ஸா, உங்களை நாங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம் படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில, உங்களை கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் நாங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம், பிரித்து வைத்திருக்கிறோம். எதற்காக தெரியுமா? லிதஆரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, நீங்கள் ஒருவருக்கொருவர் யார் என்று அறிந்து செயற்பட வேண்டும் என்பதற்காக உங்களுக்குள்ளே பல பிரிவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், ஆனால் உங்களிலே இறைவனுக்கு மிகவும் சிறந்தவர் யார் என்று சொன்னால், பிரேட்சத்திலே அதிகமாக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இறைவனிடத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், அல்லாஹ் அறிந்தவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு மனிதரிடத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வை அல்லாஹ் படைத்திருப்பதற்கு காரணமே என்னென்னு சொல்லி கேட்டால், ஒருவரை ஒருவர் புரிந்து நடக்க வேண்டும், அறிந்து நடக்க வேண்டும், இந்த உலகம் ஒரு சீரான ஒரு பாதையில் இயங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள். அதற்கு மாற்றமாக இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டு, நான் பெரியவனா நீ பெரியவனா, நான் சிறந்தவனா நீ சிறந்தவனா, என்னை விட நீ பெரிய ஆளாகிருவியான்னு சொல்லி பெருமை அடித்து கர்வம் பிடித்து பிறருடைய மானத்திலே விளையாடக்கூடிய, பிறருடைய கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய அந்த காரியத்தை விட்டும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் இந்த படைப்புகளை இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் படைச்சிட்டு நமக்கு ஒரு அறிவுரை நமக்கு கூறுகிறான்.
அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 49வது அத்தியாயம் 11வது வசனத்திலே கூறுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலித்திரம் செய்ய வேண்டாம், கேலி செய்ய வேண்டாம். ஏனென்று சொன்னால், அசா ஐ யகூனு ஹைரம் மின்ஹும், அவர்கள் கேலி செய்யக்கூடியவர்களை விட கேலி செய்யப்படுகிறார்களே அந்த சமுதாயம் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். அதே போல வலா நிசாஉன் மின் நிசாஇன், உங்களிலே ஒரு பெண் மற்ற பெண்களை கேலி செய்ய வேண்டாம், கிண்டல் அடிக்க வேண்டாம். ஏன் என்று சொன்னால், ஐ யகுன்ன ஹைரம் மின்ஹுன்ன, அவர்களை விட கேலி செய்யக்கூடிய பெண்களை விட கேலி செய்யப்படக்கூடிய பெண்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், நீங்கள் ஒருவருக்கொருவருடைய குறைகளை தேடி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அவருடைய குறை நிறைகள் என்ன, அவர் என்ன தப்பு செய்கிறார் என்று சொல்லி மற்றவர்களுடைய குறைகளை தேடி தேடி குறை கூறாமல் இருங்கள். ஏனென்று சொன்னால், வலா தனாபசு பில் அல்காபி, அதே போல நீங்கள் ஒருவருக்கொருவர் கெட்ட பட்ட பேர்களை சூட்டிக்கொள்ள வேண்டாம். கெட்ட அர்த்தத்தில் வரக்கூடிய கெட்ட பட்ட பேர்களை ஒருவருக்கொருவர் சூட்டிக்கொள்ள வேண்டாம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், பிஅஸல் இஸ்முல் ஃபுசூகு பஅதல் ஈமான், ஒருவர் ஈமான் கொண்ட பிறகு, ஒருவர் ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்கள் கெட்ட பெயர்களை பட்ட பெயர்களை சூட்டிக்கொள்வார்கள் என்று சொன்னால் அது மிகவும் கெட்டதாக இருக்கிறது. வமல்லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுல் லாலிமூன், அவர்கள் திருந்தி கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர்கள் செய்த தப்புகளை அவர்கள் மீண்டு வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் அநீதி இழைத்தவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ ஒரு மனிதன் சக மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை இறைவன் நமக்கு வழங்குகின்றான். ஒரு மனிதனிடத்தில் நாம் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஏற்றத்தாழ்வு வச்சுக்கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவர்களாகவும் அதை வைத்து கர்வம் பிடிக்கக்கூடியவர்களாகவும் மனிதர்கள் இருக்கக்கூடாது. அவருடைய மானத்தை காக்கக்கூடியவர்களாகவும் அவருடைய கண்ணியத்தை பேணக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் இறைவன் நமக்கு கூறக்கூடிய ஒரு கட்டளை. ஆனால் இந்த கட்டளையை நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுடைய அனைத்து நிலைகளையும் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு நிலையில் பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அநியாயம் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒருவரை விட ஒருவரை சிறப்பிப்பது, அந்த தீண்டாமை என்பது இஸ்லாம் அடியோடு விருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி பேருரையின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எதையெல்லாம் இஸ்லாம் என்று மக்களுக்கு போதித்தார்களோ அதை எல்லாத்தையும் ஒரு சேர சாறு பிழிந்து ஒரு சாராம்சமாக தன்னுடைய இறுதி பேருரையை நிகழ்த்துகிறார்கள். அந்த இறுதி பேருரையின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்புக்கும் வாஹிதுன், உங்களுடைய ரப்பு ஒரே ஒரே இறைவன் தான், ஒரே ஒரே ரப்பு தான். வ அன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய தந்தை ஒரே ஒரே தந்தை தான். அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபضல லி அரபியின் அலா அஜமியின், ஒரு அரபிக்கு அஜமியை விட, அரபு பேசாதவரை விட எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. அதே போல வலா லி அஜமியின் அலா அரபியின், ஒரு அஜமிக்கு அரபு பேசாதவருக்கு அரபியை விட எந்த ஒரு சிறப்பும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏற்றத்தாழ்வை கற்பிப்பதை தடுக்கிறார்கள். இன்னும் இதை ஆழமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், வலாலி அஹ்மர அலா அஸ்வத, ஒரு சிவப்பர் ஒரு வெள்ளையர் கருப்பரை விட எந்த விதத்திலும் சிறந்தவர் கிடையாது. வல அஸ்வத அல அஹ்மர, ஒரு கருப்பர் ஒரு சிவப்பரை விட எந்த அளவிற்கும் சிறந்தவர் கிடையாது. இல்லா பி தக்குவா, தக்குவாவை தவிர. ஒரு மனிதனிடத்தில் நாம் ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறதாக இருந்த, நான் பெரியாளா இவர் பெரியாளா என்று கற்பிக்கிறதாக இருந்த, இந்த தக்குவாவின் மூலம் மாத்திரம்தான் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க முடியும். அந்த தக்வாவுடைய அந்த அளவுகோலை நம்மால் அளந்து கொள்ள முடியுமா? நம்ம மெஷர் பண்ண முடியுமா? ஒரு மனிதனுடைய அந்த தக்வாவுடைய நிலை எந்த நிலையிலே இருக்கிறது என்பது அல்லாஹ் மாத்திரம்தான் அறிந்து வைத்திருக்கிறான்.
அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம எப்படி பெருமை அடித்து கர்வம் கொண்டு இந்த உலகத்திலே வாழ முடியும் என்று நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம், ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கொண்ட வியாபாரத்தில் ஒரு முதலாளி இருப்பார். இந்த முதலாளி அவருடைய தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சம்பளம் பெறக்கூடிய அந்த தொழிலாளியை அவர் நடத்தக்கூடிய அந்த நடத்தையை கொண்டு யோசிச்சு பாருங்க. சரியாக அவருக்கு வழங்கப்படக்கூடிய உரிமைகளை வழங்கி அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை வழங்கி அப்படிதான் நடந்துக்கிறார்களா? ஒரு தொழிலாளி ஒரு தவறை செஞ்சிட்டாருன்னு சொன்னால், ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவரோட உம்மாலேருந்து அப்படியே ஏச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில முதலாளி எப்படிங்கிறாங்கன்னு சொன்னால், அவர்களை அடிக்க செல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய மானத்திலே விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கடையில் இருக்கிறோம், கடைக்கு 4 கஸ்டமர்ஸ் வருவாங்க, கஸ்டமர்ஸுக்கு முன்னுக்க வாடிக்கையாளர்கள் முன்னுக்க ஏசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவளுக்கு அந்த வெக்கம் அவருடைய மானத்தை வாங்கக்கூடிய ஒரு பண்பாக இந்த பெருமை என்பது இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வு கற்பிப்பது என்பது இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வு கற்பிப்பது இருக்கிறதே, இது மனிதனுடைய எல்லா நிலையிலையும் ஏற்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தோடு இருந்தாலும் சரி, அவன் வெளியே எங்கே போனாலும் சரி, ஒரு படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, செல்வந்தனாக இருந்தாலும் இந்த ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த ஏற்றத்தாழ்வு கற்பிப்பது என்னை விட இவர் பெரியாளா? ஒரு சில சமயங்களில் அந்த நிலையில் இருக்கக்கூடியவர் கூட என்ன செய்ய மாட்டார்னு சொன்னால் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க மாட்டார். ஆனால் சமூகம் என்ன செஞ்சுருக்கும்னு சொன்னால் ஒரு மதிப்பை தூக்கி கொடுத்து வச்சிருக்கும். அந்த மதிப்பு அந்த நிலையிலே இல்லாதவருக்கு குறைக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு செல்வந்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பும் ஒரு பரம ஏழைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பும் ஒரே நிலையிலே இருக்கிறதா? செல்வந்தர் என்று சொல்லிட்டா, ஒரு ஆஜியார் என்று சொல்லிட்டா அப்படியே பல்லிழித்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்குறோம். இதே ஒரு ஏழை நம்ம இடத்துல வந்து ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்த அப்படியே அடித்து விரட்டக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த வித்தியாசம்? ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறதே, மக்களை இழிவாக கருதக்கூடிய இந்த பண்பு இருக்கிறதே, இது ஒரு பெருமையின் வெளிப்பாடு. யாரிடத்தில் இந்த பெருமை இருக்கிறதோ அந்த பெருமையின் வெளிப்பாடாகத்தான் என்ன செய்யப்படும்? இந்த ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடிய இந்த பண்பு நம்ம இடத்துல ஏற்படும். நாம் வெளிப்படையாக சொல்லிக்கொள்ளலாம், நான் பெருமைக்கு பேசலைன்னு சொல்லி பெருமையை தான் பேசி கொண்டிருக்கக்கூடிய காட்சியில் நாம் பார்க்குறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த பெருமையுடைய அந்த வரைவிலக்கணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கப்லிஹி மிஸ்காலு ஸர்ரத்தின் மின் கிப்ரின். யாருடைய உள்ளத்திலே, யாருடைய குலூபிலே அணுவளவு வேணும் அந்த கிபிர், அந்த பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கால ரஜுலுன், ஒரு மனிதர் கேட்கிறார், இன்னர் ரஜுல யுஹிப்பு ஐ யகூன சௌபுஹு ஹசனன் வ நஅலுஹு ஹசனதன். அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை அழகாக அணிய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த காலணிகளை, செருப்பை அழகாக அணிய வேண்டும் என்று விரும்புகிறார். இது பெருமையில் சேருமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகைத்தான் இறைவன் விரும்புகிறான். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல் கிப்ரு பதருல் ஹக்கி. இந்த பெருமை என்பது சத்தியத்தை ஏற்க மறுப்பதாகும். நாம் ஒரு சத்தியத்தை சொல்கிறோம், இதுதான் மார்க்கம் என்று சொல்கிறோம், அதை ஏற்க மறுப்பது இருக்குதே, உண்மென்று விளங்கி கொண்டும் அதை ஏற்க மறுப்பதும் ஒரு பெருமையுடைய வெளிப்பாடு. அதே போல வகம்தன் நாசி, மக்களை இழிவாக கருதுவதும் ஒரு பெருமையுடைய வெளிப்பாடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த பெருமை நம்மிடத்தில் எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது என்பதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பெருமை என்பதற்கு யாருமே விதிவிலக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனைவரும் இதிலே மூழ்கி போய் இருக்கிறாங்க. இப்போ மௌலிமாக்கள் எடுத்து பாருங்க, மார்க்கத்தை அறிந்து மார்க்கத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மௌலிமாக்கள் என்ன செய்கிறாங்க? ஒருத்தர், ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு சலாம் சொன்னால் கூட முகத்தை திருப்பிட்டு போகிற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்குறோம். சலாம் சொன்னால் அதிகபட்சம் வாலைக்கும் முஸ்ஸலாம் என்று சொல்லி கூட வாயிலேருந்து வார்த்தை வராது, இப்படி தலையாட்டிட்டு அப்படியே திரும்பி போயிட்டுருவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆடை அடிப்படையில் ஒரு ஜுப்பாண்டை போட்டுக்கிட்டு மக்கள்ல இருந்து தனித்துவமாக தங்களை காண்பிக்கிறார்கள். அதே போல அவருடைய நடைமுறையில், அவருடைய செயற்பாடுகளிலும் ஒரு ஏற்றத்தாழ்வை கற்பிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம்.
இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொன்னால், நம்முடைய வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் மனைவி இருக்கும் பொழுது மனைவி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு மஷூரான்னு சொல்லுவாங்க, இதை எப்படி செஞ்சுக்கிறலாம்னு சொல்லும் பொழுது கணவன் என்ன செய்வார், அல்ல அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை, இல்லை எப்படி செய்வோம் அப்படின்டுவார். அது காரணம் இருந்து கணவன் மனைவியுடைய அந்த கருத்தை நிராகரிப்பதில் ஒரு நியாயம் இருக்குது. எந்த ஒரு நியாயமும் இல்லாமல், இல்லை நான் தான் முடிவெடுப்பேன், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் என்று சொல்லி அங்கே ஒரு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியதை நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? இதே நடைமுறை தான் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடைபெறுகிறது. இப்போ ஏ லெவல் படிக்கிறதா இருந்தால் என்ன ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணுறது என்ற ஒரு கொஷன் வருது, ஒரு கேள்வி வருது. எல்லாரும் ஒவ்வொரு சஜஷனை சொல்லுவாங்க. புள்ள ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு இருக்கும், ஆனால் வாப்பா என்ன செய்வார், இல்லாட்டி உண்மை என்ன செய்வாங்க, நான் எதை படிக்கணும்னு சொல்கிறேனோ அதைத்தான் நீ படிக்கணும். அது காரணம் என்ன, நான் தான் உங்களோட உண்மை வாப்பா, நாம தானே உங்களுக்கு தின்னத்தாரோம், நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் என்று சொல்லி அவருடைய அந்த அந்தஸ்தை வைத்து பெருமை அடிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். பெருமை அடிப்பதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது அன்பிற்குரிய சகோதரர்களே. பெருமை என்பது இறைவனுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அதிலே யாரு எந்த விதத்திலும் இறைவனுடன் போட்டி போட்டால் அல்லாஹ் கடுமையான முறையில் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்ஸ இஸாருஹு, கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய கீழாடையாகும். வல் கிப்ரியாஹு ரிதாவுஹு, அதே போல பெருமை என்பது அல்லாஹ்வுடைய மேலாடையாகும். ஃபமை யுனாஸிஉனி அதபுதுஹு, யார் இதில் இரண்டிலும் என்னிடம் போட்டி போடுவாரோ, யார் இது ரெண்டிலும் என்னுடன் போட்டிக்கு வருவாரோ அவரை நான் வேதனைப்படுத்துவேன், அதாவது செய்வேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு இந்த பெருமையிலிருந்து நம்ம தகுதி நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்குறோம், நண்பர்கள் வட்டாரத்தை எடுத்து பாருங்க. ஒரு மனிதன் என்னென்ன தவறு செய்வான், எதெல்லாம் செய்வான்னு சொல்லி நண்பனுக்கு தான் தெரியும். ஒரு தாய் தந்தைக்கு அந்த மகனுடைய பற்றி தெரிகிறதை விட நண்பனுக்கு தான் A to Z எல்லாருமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நண்பன் என்ன செய்வான், சபையில் கேளிக்கை என்ற பேரில், நக்கல் என்ற பேரில் அவனுடைய மானத்தை அப்படியே வாங்கக்கூடியதை நாங்கள் பார்க்குறோம். அவனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கண்ணியம், அவன் செய்யக்கூடிய அந்த தவறு தெரிஞ்சிருப்போம், அவன் அதை திருத்துவதற்கு முற்பட்டு இருப்பான். அல்லது அதே பாவத்தில் தொடர்ந்து இருந்து அவனை தனியாக கூப்பிட்டு ரகசியமாக இருந்து திருத்தக்கூடிய வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு 4 ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு மத்தியில், 4 நண்பர்களுக்கு மத்தியில் இவன் எப்படி தெரியுமா, இவன் இந்த வேலையை செஞ்சான் என்று சொல்லி அவர்களுடைய அந்த கண்ணியத்தை குறைப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த மனிதர்களிடத்தில் நாம் எந்த முறையில் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு அழகான முறையிலே நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்த வகையில் அமைய வேண்டும், அவருடைய கண்ணியத்தை பேண வேண்டும், அவருடைய மானத்திலே அவர்கள் அமானிதத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு தான் வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தையும் சொல்லி இன்னென்னமா எல்லாம் சொல்லியிருக்கான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சு கொண்டே பொடுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏனென்று சொல்லி கேட்டால் இதனுடைய பாரதூரம் புரியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான், ரசூலுல்லாஹ் மக்கா காஃபிர்களிடத்தில் தலைவர்களிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், கண் தெரியாத ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் இடத்துல வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அல்லாஹ்வுடைய வஹீல எனக்கு என்ன செய்யுங்க, ஏதாவது சொல்லித்தாங்க, மார்க்கத்தை பற்றி எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, மக்கத்து காஃபிர்கள் வந்திருக்கிறாங்க, ஊரில் நம்முடைய கண் பார்வையில் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க வந்திருக்கிறாங்க, இந்த நேரத்தில் இந்த மனுஷர் ஒரு இடைஞ்சல் பண்ணுறாரு என்று சொல்லி முகத்தை திருப்பி கொள்கிறாங்க, முகத்தை சுருக்கி கொள்கிறாங்க. அவருக்கு பதில் சொல்லலை. உடனே அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான். அபஸ வதவல்லா அஜாஅஹுல் அஹ்மா, தன்னுடன் ஒரு கண் இழந்த ஒரு மனிதர் வந்ததற்காக இந்த நபி கடுகடுத்தார், முகத்தை திருப்பிக் கொண்டார் என்று சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெருமை கொள்வதற்கு, அந்தஸ்திலே பாரபட்சம் பார்ப்பதற்கு தகுதி இருக்கும் என்று சொன்னால் யாருக்கு தகுதி இருக்கும்? அல்லாஹ் தான் பெருமைக்குரியவன். அந்த சாப்டரை ஓரமாக வச்சிருங்க. உண்மையிலேயே மனிதர்களில்
பெருமைப்படுவதற்கு அதிகம் தகுதியுடையவர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதரா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் மார்க்க தலைவர், அந்த சமூகத்தின் அரசியல் தலைவர், ஒரு ஜனாதிபதியாக ஒரு அரசராக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் உண்மையிலேயே பெருமைப்படுவதற்கு தகுதியானவர் அல்லாஹ்வின் தூதரா இல்லையா? அந்த அல்லாஹ்வின் தூதர் அவரே ஒரு மனிதரை உதாசீனப்படுத்துகின்ற பொழுது, ஒரு கண்ணிய குறைவாக நடத்துகின்ற பொழுது அல்லாஹ் உடனே குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான். கண்டிக்கிறதை எப்படி கண்டிக்கிறான்னு சொல்லி கேட்டால், குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக கண்டிக்கிறான். அல்லாஹ் கண்டிக்க நினைச்சா பல வழிகளை கண்டிக்கலாமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் இடத்துல ஒரு மலக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹியை கொடுத்து கூட கண்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு கனவின் மூலமாக பல வழிகளில் நபிமார்களுக்கு வஹி வரும். ஆனால் அல்லாஹ் இறை வேதத்தில் ஒரு வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான்னு சொன்னால், அது இந்த குர்ஆனை பாதுகாப்பதாக அல்லாஹ் நமக்கு வாக்களித்து விட்டான். இந்த குர்ஆன் எந்த காலம் வரைக்கும் இருக்கிறதோ அந்த மறுமையுடைய காலம் வரைக்கும் அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம், அதை நாங்கள் படிப்போம், அதிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொள்வோம். ஒரு படிப்பினை பெறக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமாக இறைவன் பார்க்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த ஏற்றத்தாழ்வு. ஆனால் இன்றைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். வேலை செய்யக்கூடிய அந்த வேலை இடத்துல நாம் ஏற்கனவே ஒரு சீனியராக இருந்திருப்போம். புதுசாக ஒரு ஜூனியராக ஒருத்தர் வேலைக்கு வந்து சேர்ந்துட்டாருன்னு சொன்னால் எல்லாருடைய திறமையும் வந்து ஒரே மாதிரி இல்லை தானே. நம்ம யோசிக்கக்கூடிய சிந்தனையாக இருந்தாலும் திறமைகளாக இருந்தாலும் எல்லாம் சம அளவில் இருக்கிறது இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பல காலமாக சீனியராக இருந்திருப்பார். ஒரு ஜூனியர் இருக்கக்கூடியவருக்கு சீனியருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து என்ன செய்வார்? நீ இன்றைக்கு நேற்று தான் வந்தாய், நீ எனக்கு சொல்லித்தரியா? நான் இத்தனை வருஷம் இந்த வேலையை செய்கிறேன், நான் இந்த ஃபீல்டில் வந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, நீ எனக்கு சொல்ல வாரியான்னு சொல்லி அப்படியே அவர்கள் மீது கடும் கோபம் கொள்ளக்கூடியவராக, பெருமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இன்றைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெருமை என்பது, இந்த ஏற்றத்தாழ்வு என்பது எல்லா நிலைகளையும் ஏற்படுகிறது. நம்ம சொல்லப்போனால் உதாரணங்கள் அடுக்கிக்கொண்டே போகலாம். ஒரு பள்ளியில் ஒரு மஹல்லா இருக்குதுன்னு சொன்னால், அந்த மஹல்லால் ஒரு நிர்வாகம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், பொதுவாக ஒரு நிர்வாகத்தில் ஒரு மஷூரா பண்ணி ஒரு முடிவு எடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் ஒரு தலைவருடைய அந்த தலைமையில் தான் நடக்கும். அந்த தலைவர் அந்த நிர்வாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக அந்த பவர் குறைந்த ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், காசு பணம் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஆஜியார் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி கேட்டால் முடிவுகள் அப்படியே யார் எடுப்பாருன்னு சொன்னால் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அவர் தான் எடுப்பார். ஆனால் உண்மையான அதிகாரம் யாருக்கு இருக்கும்? தலைவருக்கு தான் இருக்கும். அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை அவர்கள் பறித்து கொண்டு, அவருக்கு வழங்கக்கூடிய அந்த உரிமையை பறித்து கொண்டு அப்படியே என்ன செய்கிறாங்க? ஒரு உலகத்திலே இருக்கக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய அந்த அந்தஸ்துகளின் அடிப்படையிலே அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நிர்வாகத்தில் இருக்க மாட்டாங்க. பல மஹல்லாக்கள் நடக்குது, நிர்வாகத்தில் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆஜர் வந்து இருப்பார் அந்த ஊரில், அவர் தான் அந்த பள்ளிக்கு வந்து அதிகமாக சந்தா தரக்கூடியவராக, டொனேஷன் தரக்கூடியவராக இருப்பார். ஒரு நிர்வாகம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னு சொன்னால் இவர் என்ன செய்வார்னு சொன்னால் அதில் போய் அவர் மூக்கு நுழைப்பார். அது எப்படி நீங்கள் இப்படி எடுக்கலாம், இப்படி செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும் என்று சொல்லி அந்த நிர்வாகத்தினுடைய அந்த அதிகாரத்தை யார் எடுத்துக்கொள்கிறா? அந்த செல்வந்தர் எடுத்துக்கொள்கிறாரு. அது உண்மைக்கே யாருக்கு வழங்கப்பட்ட ஒரு பதவி, யாருக்கு வழங்கப்பட்ட ஒரு பொறுப்பு? பொறுப்புகளை குறித்து அல்ல நாளை மறுமையில விசாரிப்பானா இல்லையா? யாருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டுச்சோ அவர் அதுக்கு பதில் சொல்லிக் கொள்வார். அந்த முடிவு சரியோ தவறு ரெண்டாவது விஷயம். ஆனால் நான் இந்த பள்ளிக்கு வந்து என்ன செய்கிறேன், நன்கொடை கொடுக்குறேன், நான் சந்தா கொடுக்குறேன் என்பதற்காக அவருடைய அந்த பெருமையை வெளிப்படுத்தி, அவருடைய நற்காரியங்களை வெளிப்படுத்தி ஒரு ஆதாயத்தை அடைய பார்க்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இதில் இருந்து நாங்கள் முற்றும் முழுதாக விலகி நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த விடயம் என்பது மிகவும் பாரதூரமான ஒரு விஷயம். ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறாருன்னா இன்னொரு மனிதரோட தர்க்கிச்சு கொள்கிறாரு, சண்டை பிடிச்சி கொள்கிறாங்க. சண்டை பிடிச்சி கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த சண்டை பிடிக்கக்கூடிய மற்ற மனிதருக்கு வந்து தேவையில்லாத மாதிரி பேசுகிறாரு. அவருடைய தாய் வந்து அரபி அல்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அரபு மக்களிடத்தில் அந்த மொழிவெறி இருக்குமா இல்லையா? தான் அரபு பேசக்கூடியவர்கள் உயர்ந்தவர்களாகவும் அரபு பேசாதவர்கள் தாழ்ந்தவர்களாகவும் நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர் என்ன செய்கிறாரு, ஒரு சஹாபி அந்த மனிதரை நோக்கி
அவருடைய தாயை பற்றி ஒரு கேவலமாக இழிவாக பேசிவிடுகிறார். அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கொண்டு போய் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இவருக்கு வந்து ஏசினீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த மனிதர் சொல்கிறாரு, ஆமாம் ஏசினேன். இவரை தாயை குறித்து நீங்கள் கேவலமாக பேசுனீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் பேசினேன்றதை ஒத்துக்கொள்கிற அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ஜாஹிலியா காலத்தில் இருந்த பழக்க வழக்கத்தில் இருந்து நீங்கள் இன்னும் விடுபடலையே. ஜாஹிலியா கால மக்கள் தான் இந்த ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து நான் பெரியாளா நீ பெரியாளா என்று சொல்லி அந்த கேவலமாக மற்றவருடைய மானங்களை புண்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த பழக்கம் இன்னும் உங்களை விட்டு போகலை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் கண்டிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாயிலிருந்து என்னமாயெல்லாம் வார்த்தைகள் வரும். நம்மளை பார்த்து உம்மான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொன்னால் ஆனால் குடும்பத்தை மொத்தமும் இழுத்து பேசக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறதா இல்லையா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு பிறரை பற்றி பேசக்கூடிய நிலையில், பிறருக்கு ஏசக்கூடிய நிலையில் வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை சற்று சிந்தித்துக்க வேண்டும். இன்றைக்கி பேசக்கூடியவர்களுக்கும் அந்த பேச்சை கேட்கக்கூடியவர்களுக்கும் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் புரிகிறதில்லை. இன்றைக்கி சர்வ சாதாரணமாக போயிருச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் உம்மான்னு சொல்லி வந்துடும் வாயில். அதில் கூடிய அர்த்தம் என்ன? ஒரு தாயை இழிவுபடுத்துகிறோம். அது எந்த அளவுக்கு நாளை மறுமையில் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லீமாக இருந்தால், ஒரு முஃமினாக இருந்தால், அவன் இன்னொரு முஃமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருக்கிறது. அந்த கடமைகளை நாங்கள் சரிவர நிறைவேற்ற வேண்டும். அவருடைய மானங்களை நாங்கள் காக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி அச்பேரூரிலே சொல்கிறார்கள், நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் எந்த அளவுக்கு புனிதமானதோ, நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் எந்த அளவுக்கு புனிதமானதோ அதைவிட புனிதமானது மற்ற சகோதரனுடைய மானத்தில் கை வைப்பதாகும். நம்ம அதில் கை வச்சிட்டோம் என்று சொன்னால், ஒரு மனிதருக்கு நம்ம துன்புறுத்தி விட்டோம் என்று சொன்னால், அவருடைய உரிமைகள் நாம் பறிச்சிட்டோம் என்று சொன்னால், அவர் மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அந்த பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்பதை நாம் ஆழமாக நம்முடைய மனதிலே பதிய வைத்து கொண்டு, இந்த உலகத்திலே மனிதர்களை அல்லாஹ் ஏற்றத்தாழ்வோடு படைத்திருப்பதற்கு காரணம் நம்மளை சோதிக்கிறதுக்காகத்தான். நாம் ஏற்றத்தாழ்வுகளை வைத்து எந்த அடிப்படையிலே செயற்படுகிறோம் என்பதை என்ன செய்கிறான், அல்லாஹ் நம்மை சோதித்து பார்க்கிறான். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக, உங்களுடைய ரப்பினுடைய ரஹ்மத்தை நீங்கள் தான் பங்கிடுகிறீர்களா என்று கேட்கிறான். அல்லாஹ் ரஹ்மத்தை வழங்குறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரிஸ்கை வழங்குறானா இல்லையா? அந்த ரிஸ்கை பங்கிடக்கூடியவர்களாக நீங்கள் தான் இருக்கிறீர்களா? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலே அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வசதிகள் இருக்கிறதே, அதை நாம் தான் பங்கிட்டு கொடுத்தோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வமாக இருந்தாலும் சரி, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவாக இருந்தாலும் சரி, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பதவி அந்தஸ்தாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் வசதிகளாக பார்க்கிறீர்களோ அதை எல்லாத்தையும் பங்கு வச்சது நான் என்றான் அல்லாஹ். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களில் ஒருவர் மற்றவர்களை நாங்கள் பணியாளர்களாக ஆக்குவதற்காக சிலரை விட சிலருக்கு அந்தஸ்துகளை அதிகமாக வழங்கியிருக்கிறோம். ஒருத்தரை விட அல்லாஹ் அந்தஸ்தை அதிகமாக வழங்கியிருக்கிறான். பணியாளர்களாக, வேலை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருப்பதாக கூறுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வ ரஹ்மத்து ரப்பிக ஹைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் திரட்டக்கூடியவர்கள், அவர்கள் சேகரிக்கக்கூடிய அந்த செல்வம் இருக்கிறதே, எதையெல்லாம் மனிதர்கள் சேகரிப்பார்களோ அந்த சேகரிக்கக்கூடிய அந்த சேகரிப்புகளில் விட அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிகச்சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ ஏற்றத்தாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த ஏற்றத்தாழ்வை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அதை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. பலவீனமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக, நம்முடைய பண்பை, நம்முடைய பணிவை நாம் அவர்களிடத்தில் இறக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணிவு என்ற பண்பு இருக்கிறதே, இந்த பண்பை அதிகமாக நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஊஹ இலைய, அல்லாஹ் எனக்கு வஹி மூலம் ஒரு செய்தி எனக்கு அறிவித்திருக்கிறான். அது என்ன செய்தி என்று சொன்னால், அன் தவாலு ஹத்தா லா யஃப்ஹரு அஹதுன் அலா அஹதின், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பணிவுடன் இருக்க வேண்டும், பெருமையுடன்
கர்வம் பிடித்து இந்த உலகத்திலே நீங்கள் நடக்கக்கூடாது, பணிவுடன் இருக்க வேண்டும். அந்த பணிவு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஹத்தா லா யஃப்ஹரு அஹதுன் அலா அஹதின், நீங்கள் ஒருவரை மற்றொருவர் பெருமைக்குட்படுத்தாமல் இருக்கும் வரைக்கும், வலா யப்கி அஹதுன் அலா அஹதின், நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் வரம்பு மீறி அவரை அநியாயம் இழைக்காமல் இருக்கும் வரைக்கும் நீங்கள் பணிவை மேற்கொள்ள வேண்டும். அந்த பணிவு பெருமையை ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் இன்னொரு மனிதரை அந்த பெருமையின் காரணத்தினால அந்த பணிவு இல்லாமல் அநீதி இழைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பணிவை மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போல ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு வாயால் சொன்னாங்களோ அதே அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் மூலமாகவும் அந்த பணிவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு மனிதர் வர்றார் பேசுறதுக்காக வேண்டி. பேச வரும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக இருக்கிறாங்களா இல்லையா, ஒரு மண்ணிடத்துல போய் பேசும் பொழுது ஒரு பயம் வருமா இல்லையா? அவர் அப்படியே பயந்து நடுங்கி அஞ்சு நடுங்கி கொண்டு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹவின் அலைக்க, நீ ஃபெஸ்ட்டுக்கு நிதானமாயிரு, பயப்படாத, நடுங்காத, நீ ஃபெஸ்ட்டுக்கு முதல்ல நிதானமாக இரு அப்படின்னு நிதானப்படுத்தி விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇன்னி லஸ்து பி மலிகின், நான் பெரிய அரசனெல்லாம் இல்லை, நான் ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அதிபராக இருந்தாலும் நான் அதிபர் கிடையாது. இன்னம அனபுனு உம்ராத்தின் தஅகுலுல் கதீத, காய்ந்து போன ரொட்டியை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு பெண்மணியின் மகன்தான் நானும். மேல உம்மாவும் ஒரு அம்பானியோ பெரிய செல்வந்தரோ பரம்பரையா எனக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை. என்னுடைய உம்மா கூட என்னது, காய்ஞ்சி போன ரொட்டியை சாப்பிட்டு வந்த ஒரு சாதாரண ஒரு பெண்மணியுடைய மகன்தான் நானும் ஒரு மனிதன் தான், என்னிடத்துல என்ன செய்ய தேவையில்ல, இப்படி நடுங்கி பணிந்து நீங்கள் நடுங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பணிவை அவர்களிடத்தில் இறக்குகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் இது அனைத்துமே ஹதீஸ் தானே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் எப்படியோ அதே போல செயற்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த வழிமுறைகளை நாமும் பின்பற்றி வாழ வேண்டும். எந்த அளவுக்கு இந்த பணிவு இருந்தது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு மனிதர் கடுமையான முறையிலேயே நடந்து இருந்தாலும், ஒரு அநாகரிகமான முறையிலேயே நடந்து இருந்தாலும், அப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படாமல், அவரை எரிந்து விழாமல், அவரிடத்திலே ஆதிக்கம் செலுத்தாமல், அநீதி இழைக்காமல் நீதியாக பணிவென்ற அந்த சிறகை இறக்கியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கிராமவாசி ரசூல்லா இடத்துல வர்றாங்க. ரசூல்லாவுடைய மேலாடையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ரசூல்லா கனமிக்க ஒரு மேலாடையை அணிந்திருந்தார்கள். பிடிச்ச மேலாடையை அந்த இழுக்கிறாங்க. இழுக்கும் பொழுது ரசூல்லாவுடைய தோள்பட்டையில் அந்த காயம் தழும்பு இருக்கிற அளவுக்கு கடுமையான முறையில் ரசூல்லாவுக்கு வலிக்குது. அவருடைய மேலே அப்படியே சோத்து போயிருச்சு. இழுக்கிறாங்க. இழுத்து கேட்குறாங்க, முஹம்மதே, உனக்கு அல்லாஹ் எதை வணங்கி இருக்கிறானோ அதில் இருந்து எனக்கு பங்கத்தான்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு உதவி கேட்டு வாடுறாங்க. உதவி கேட்குறதா இருந்தால் எந்த அடிப்படையில் நம்ம கேட்போம்? அல்லாஹ்வின் தூதரிடத்தில் போய் நீ அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கிறானா இல்லையா, அதிலிருந்து எனக்கு தான்னு சொல்லி கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த முகத்துடன் அவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சஹாபாக்களுக்கு கட்டளை இடுகிறார்கள், இவர் கேட்டதை எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை நாம் எடுத்து பார்த்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்ட தருணங்களை தாண்டி மிகவும் கருணை மிக்கவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்கு பணிவாக நடக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம அதை வைத்து பெருமை அடிக்காமல், அந்த பலவீனங்களை ஒப்புக்கொண்டு மற்றவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்து சகோதரர்களாய் மரணிக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கிறது வானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.